ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் ஒன்று ரொம்ப அழகாக கற்றுக்கொள்ளணும். சில நேரத்தில் நம்ம கெஞ்சிரோம் பாருங்களேன். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம கெஞ்சிட்டோம்னா நம்முடைய அன்பு இவங்களுக்கு புரிஞ்சிடும், நம்ம கெஞ்சினோம்னா இவங்க நமக்கு செஞ்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒன்று நினச்சிக்குங்க, சில மனிதர்கள் நமக்கு செய்ய வேண்டான்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா, நம்மள்கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா, நம்மளை வருத்தப்படுத்தணும்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா, அவங்க எவ்வளவு கெஞ்சினாலும் நம்முடைய வார்த்தைக்கு நம்முடைய இரக்கத்திற்கு மதிப்பே இருக்காது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த மனுஷனிடத்துலையும் கண்டிப்பா நீங்க கெஞ்சாதீங்க. நீங்க கெஞ்சி ஒருவேளை நீங்க தப்பு பண்ணி இருக்கிறவர்களா இருந்தா இந்த மாதிரி மன்னிப்புக்காக நீங்க கெஞ்சுறது தவறல்ல. நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஆனா அதே பட்சத்துல ஒரு அன்புக்காக நம்ம எப்படி கெஞ்சலாம், அந்த ஒரு இடத்திற்காக நம்ம எப்படி கெஞ்சலாம். நம்ம எந்த தப்பும் பண்ணாம இன்னொருத்தருடைய இந்த அரவணைப்புக்காகவோ இந்த அன்பிற்காகவோ நம்ம கெஞ்சி நிற்க வேண்டாம். நீங்க எவ்வளவு கெஞ்சினாலும் அவருடைய இருதயம் மாறுவதே இல்லை. அதற்கு மாறாக நான் என்ன நம்புறேன்னா, அமைதி தாங்க பெரிய ஆயுதம். நீங்க அமைதியா இருங்க, அவர்களே கண்டிப்பா உங்களை தேடி வருகிற ஒரு நாள் நிச்சயமாய் வரும். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் இதுவரைக்கும் கெஞ்சி 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 போய் என்னை நேசிக்கிறியா, என்னை நேசிங்க, எனக்கு இப்படி தர முடியுமா அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி போய் உங்க அன்பை அவங்க மதிக்காம தூரமா தள்ளி போட்டிருந்தாங்கன்னா, எனிவே எதுவா இருந்தாலும் நீங்க கெஞ்சுற ஒரு சூழ்நிலை இதுவரைக்கும் நீங்க கெஞ்சிருக்கு. சில அப்பாங்க அம்மாங்க அப்படிதான் பிள்ளைகளிடத்துல ரொம்ப கெஞ்சுவாங்க. இல்ல வேண்டாம், ஏசப்பா உங்களை நடத்துவாரு, நீங்க அமைதியா இருங்க. அந்த கெஞ்சுறதுனால அவங்களுக்கு கோபம் வருது, கெஞ்சுறதுனால அவங்க இன்னும் நம்மளை தூக்கி விசிறடிக்கிறாங்க. நம்ம யுத்தம் ஆண்டவருடைய சமூகத்துல தான். நம்ம ஜெபம் பண்ணுவோம், அமைதியா மட்டும் நீங்க இருந்துட்டீங்கன்னா போதும், அந்த அமைதி பெரிய ஆயுதமா மாறும். அவங்க மிஸ் பண்ணுவாங்க, என்ன இவங்க பேச மாட்டேங்கிறாங்க, நம்ம இவ்வளோ இது பண்ணிட்டோம், அப்போ இப்போ அமைதி ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த மனிதர்கள் கண்டிப்பா நம் பக்கமாய் திரும்புவார்கள். நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஆண்டவர் யாரிடத்துலையும் கெஞ்சுற அளவுக்கு உங்களை விட மாட்டார். தைரியத்தை தருவார், பலத்தை தருவார். நிச்சயமா ஆண்டவர் உங்களோட இருக்கிறத பலப்படுத்துவார். யாராவது ஒருத்தர் நான் ஒரு கெஞ்சுற சூழ்நிலை தான் பாஸ்டர் இருக்கிறேன், அந்த மனுஷனிடத்துல கெஞ்ச வேண்டாம், ஆண்டவரிடத்துல போங்க. தாவீதை போல கொடியை இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது, ஆண்டவரே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பது பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே.